அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயிலும் நெய்யும் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயில் நெய்யில் முந்திரியை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நான் மிளகு தூள் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தூள் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை முழுசாக பண்ணாலும் போடலாம். தூள் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோன்னாக்கா, நம்ம இப்போ 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கோம், அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதே கேசரினா 2.25 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொங்கல்னா 2.5 போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு இதுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். மிளகு உடைச்சி போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு ரவாயை போட்டு நம்ம கிளறலாம். ஒரே பக்கெட்டு போடாமல் ஈவனாக பரத்தின மாதிரி போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாது. இது நல்லா அப்படியே தண்ணி கம்மியானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கிண்டுங்க, கையில் தெரிக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கெட்டியாயிரும். இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நெய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு நெய் இன்னும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நெய் போட போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூப்பராக நல்லா சாஃப்டான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.